ஸோ இப்போ நான் வந்து நம்பர் 1 ப்ரெஸ் பண்ண உடனே அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். அதே மாதிரி 2 ப்ரெஸ் பண்ணுறேன், அந்த எல்இடி வந்து ஆஃப் ஆயிரும். திருப்பி அகைன் வந்து 3 ப்ரெஸ் பண்ணுறேன், ஸோ அடுத்த எல்இடி ஆன் ஆகும். 4 ப்ரெஸ் பண்ணும்போது செகண்ட் எல்இடி ஆஃப் ஆகும். 5 அப்படின்னா அந்த எல்இடி அடுத்த தேர்ட் எல்இடி வந்து ஆன் ஆகும். 6 அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த ரெட் எல்இடி வந்து திருப்பி அகைன் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாங் ரேஞ்சில் ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த எல்இடி ஆன் ஆயிருக்கு, செகண்ட் எல்இடி ஆன் ஆயிருக்கு, அடுத்த தேர்ட் எல்இடி ஆன் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து ஒவ்வொரு எல்இடி ஆஃப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அந்த எல்இடிஸ் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லாங் ரேஞ்சில் நம்ம வந்துட்டு ஒரு லோடை வந்து வந்து ஒரு லேம்பை ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும், இல்லை ஒரு ஃபேனை ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும், இல்லை ஒரு மோட்டரை ஆன் பண்ணணும், எனி லோடு, அது டிசி லோடாக இருக்கலாம், ஏசி லோடாக இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிரைவர் சர்க்யூட்டை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணி அந்த லோடை இந்த மாதிரி டிவி ரிமோட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரோபோட்டிக்ஸில் வந்து நார்மலாக நம்ம வந்து கீபேட் மூலமாக ஃபார்வர்ட் ரிவர்ஸ் லெஃப்ட் ரைட் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து டிவி ரிமோட் மூலமா நம்ம வந்துட்டு அந்த ரோபோட்டிக்கை ஃபார்வர்ட் ரிவர்ஸ் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.